ஹஜ்ஜோட சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஜிமார்கள் வந்து மக்காவுக்கு வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு வந்து இங்கே சமைக்கிறதுக்கு வசதி கிடையாது. அதனால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஹோட்டல்ஸ்லாம் நம்ம எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும் காட்ட போகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு லொக்கேஷனும் நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஹலோ ஹோபீஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? மக்காவில் ஹஜ்ஜோட சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஜிமார்கள் வந்து மக்காவுக்கு வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாளில் வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு வந்து இங்கே சமைக்கிறதுக்கு வசதி கிடையாது. ஆனால் ஹோட்டல் நல்லா இருக்குது, பட் அங்கே வந்து சேஃப்டி ரீசனுக்காக சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கேட்ரிங், அதாவது இங்கே சமையல் கேட்ரிங் பண்ணுற கான்ட்ராக்டிங் கம்பெனி இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சமைச்சு வந்து அவங்க வீட்லேயும் டெலிவரி பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 ரியால், ஒரு வேலைக்கு 35 ரியால்லேருந்து 45 ரியால் வரைக்கும் வாங்கலாம். சரியா? இப்போ வந்து அது இல்லாமல் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காவில் இந்தியன் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். அதுவும் மக்காவில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கண்ட்ரிக்காரங்களும் வருவாங்க. ஆனால் நம்ம தமிழ் ஹோட்டலு இல்லைன்னா கேரளா ஹோட்டலு, சவுத் இண்டியன் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சில இடங்களில் தான் இருக்குது. ஆனால் அஜிசியாவை சுற்றியே ஒரு 3-4 ஹோட்டல் இருக்குது. அதனால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஹோட்டல்ஸ்லாம் நம்ம எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும் காட்ட போகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு லொக்கேஷனும் நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடவும் போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஹாஜிகள் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் வருஷம் போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லி வர ஹாஜிமார்களுமே எங்களை பார்த்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க யாராவது ஹஜ்ஜி பண்ணுறவங்க ஒருத்தவங்களுக்காவது நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து ஹஜ்ஜோட சீசன், அதாவது இந்த ஹஜ்ஜில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் முக்கியமான அந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மினா அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. இது வந்து ஜமராத்தில் வந்து செய்தான் கல்லூரி இடம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷம் டீட்டெயிலில் அந்த வீடியோ பற்றி போட்டிருந்தோம். இது எப்படி கல் எறிகிறது எல்லாமே. இந்த வருஷமும் இன்ஷால்லாம் நம்ம அதை பற்றி போடுவோம் அடுத்தடுத்த வீடியோவில். இப்போ வந்து நம்ம மினாக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். மினாக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்குது. டென்ட் எல்லாமே ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ஜி இந்த மாதிரி டைமில் தான் அவங்க அந்த மீனாவை புதுப்பிக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நோம்பு முடிஞ்சு கொஞ்சம் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா வண்டிலாம் நிற்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக, அந்த வேலைக்காக வந்திருக்கிறது தான். மீனா டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அஜிசியா, அதாவது மீனாவுக்கு வந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கும் அஜிசியா. ஸோ அஜிசியாவில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜிசியாவில் தான் ஃபஸ்ட்டுலாம் போன வருஷம்லாம் ரூம் இருந்துச்சு. இந்த வருஷமும் ரூம் இருக்குது கொஞ்சம் பேருக்கு அஜிசியாவில், இந்தியன் ஹாஜிங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம அஜிசியா பக்கத்தில் நசீம்ங்கிற ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஜிசியா பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜிசியா சிக்னல் நிற்கிறோம். அஜிசியா தேட்டரிங் ரோடு கனெக்ட் பண்ணுற சிக்னல் நிற்கிறோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டில் பார்த்திங்கன்னா இந்த சிக்னல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டில் போனீங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஹோட்டல் இருக்குது. நமக்கு இங்கே நீங்கள் அஜிசியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் போகிற பஸ் எல்லாமே இங்கேருந்து தான் போகும். அரமுக்கு போகிற பஸ் எல்லாமே இங்கேருந்து தான் போகும். இந்த ஹோட்டல் லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து இதில் போடுறேன், சரியா? டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், சரியா? கமெண்ட்லேயும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்லேயும் போடுறேன், பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் என்ன ஹோட்டல் இருக்குது அப்படிங்க நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்மினார் ஹோட்டல் கிட்டே வந்துவிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அஜிசியாவில் இருக்குது. அஜிசியாவில் ஒரு ஹைதராபாத்தி ஹோட்டல் இது. இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா சார்மினார். இங்கே டீயும் கிடைக்கும், மசாலா டீ. அது இல்லாமல் நம்ம ஹைதராபாத்தி ஃபுட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். சார்மினார் ஹோட்டல், சரியா? இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி போய் சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து டீ, அப்புறம் காலையில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்கும். அதே மாதிரி மத்தியானத்துக்கு கீ ரைஸு, பிரியாணி, அதுக்கப்புறம் ஹைதராபாத்தி பிரியாணி எல்லாமே அந்த ஐட்டம் ஃபுல்லாக கிடைக்கும். அதே மாதிரி குழம்பு, நம்ம ஊர் மாதிரி குழம்பு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருக்கணும்னா அஜிசியாவில் லொக்கேஷன் நான் வந்து கீழே பின் பண்ணுறேன், சரியா? வந்து நம்ம ஹஜ்ஜி பில்டிங் 217, 206. ஸோ இந்த மாதிரி 200 சீரீஸில் வருதில்ல, அது ஃபுல்லாக அந்த ஹோட்டல் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சார்மினார் ஹோட்டல் இருக்குது. 216, 217 அந்த மாதிரி ஹோட்டல் இருக்குல்ல, அந்த சீரீஸில் உங்கள் ரூம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஹாஜிங்கள் வந்து ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அதிலே அவங்க வந்து உங்களுடைய பில்டிங்கோட நம்பர் இருந்திருக்கும். ஸோ அந்த பில்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி சார்மினார் ஹோட்டல் இருக்குது.
அடுத்தது நம்ம போகிற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாளி ரெஸ்டாரண்ட். அது பேரே வந்து பார்த்திங்கன்னா லயாலின்னு பேர். உங்களுக்கு தெரியுதா? இதுதான் வந்து லயாலி ஹோட்டல். பாருங்கள், இது வந்து ஒரு கேரளா ஹோட்டல். எல்லா சாப்பாடும் கிடைக்கும். இட்லி, தோசை காலையில், அதுக்கப்புறம் பூரி, பொங்கல், அந்த மாதிரி. பூரி பொங்கல் கிடைக்குமா தெரியல. பூரி, பரோட்டா வந்து ரெகுலராக இருக்கும். எல்லா ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லயாலிங்கிற ஹோட்டலில் கிடைக்கும். ஓகே, உங்கள் பில்டிங் நம்பரு 209 இருந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லயாலி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. அஞ்சு டைமில் கொஞ்சம் ரஷ்ஷாக தாங்க இருக்கும். எல்லா ஹோட்டலும் வந்து கவனிப்புகள் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப மக்கள் இங்கே வராங்க. இல்லை, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இங்கே வரும்போது நம்மளுடைய ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10-20 லட்சம் பேர் மொத்தம் வருவாங்க. அதில் எப்படியாவது 2-3 லட்சம் பேர் இந்த ஏரியாவில் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கவனிப்புகள் வந்து அந்தளவுக்கு இருக்குமான்னு கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் நம்ம ஃபுட்டு வேணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இதுதான் அஜிசியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அஜிசியாக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இது வந்து இப்போ ஹாஜிகள் யாருமே இல்லை, உம்ராவுக்கு வந்தவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஸோ அஜிசியாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பக்கலாக்கள், அதாவது பெட்டி கடைகளை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வந்து பெட்டி கடையை வந்து பக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நிறையா ஹாஜிகள் வந்து இங்கே தான் வச்சுருப்பாங்க. நம்ம போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் உள்ள ஹாஜிகள்லாம் இங்கே தான் தங்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா 197, 172 அந்த மாதிரி பில்டிங், அந்த சீரீஸில் வர பில்டிங் எல்லாருமே இங்கே தான் இருக்குது. பில்டிங் நம்பர் 174. ஸோ 100 சீரீஸ் இருக்குல்ல, 100, 150 அந்த மாதிரி சீரீஸ் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பானூர் ஹோட்டல் இருக்குது. இப்போ நம்ம பானூரில் ஹோட்டலில் போயிட்டு ஒரு டீ வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் ஸ்டைலில் உள்ள சாயா, நம்ம ஊரில் போவாங்களா அதே மாதிரி சாயா கப்பு கொடுங்க. இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. பப்ஸ் இருக்குது, முட்டை இருக்குது, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. நம்ம ஊர் ஐட்டம் டீ, நம்ம ஊர் டீ பார்த்தீங்களா மக்களே. சமோசா, அப்புறம் டீ, வடையும் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், உட்கார்றதுக்கு இடமும் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. சிக்கன் ரோலு நல்லா இருக்குங்க. நல்லாயிருக்கு. நம்ம ஊர் மசாலா. சவுதிக்கு வந்தீங்கன்னா டீ கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் தெரியுமா? இங்கே உள்ள டீயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்க் மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டின்னில் உள்ள பாலை ஊற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா டப்பா பவுடர் இருக்குல்ல, அதை கடைக்கு கொடுப்பாங்க. இங்கேருந்து நம்ம ஊர் டீ கிடைக்க ரொம்ப கஷ்டம். குறிப்பிட்ட நம்ம கேரளா கடை இல்லை பாகிஸ்தானி கடையில் தான் இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் டிகாஷன் போட்டு டீ மாதிரி நம்ம ஊரில் போடுற மாதிரி போடுவாங்க. அதனால தான் நம்ம தேடி வந்து இந்த மாதிரி கேரளா கடையிலையும் பாகிஸ்தானி கடையிலையும் வந்து சாயா குடிப்போம். மக்களே, நம்ம வந்து இப்போ அஜிசியாவிலேருந்து தேட்டரிங் ரோட பிடிச்சி போக போகிறோம். இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா லூலூவில் வந்து நம்ம இந்தியன் ஃபுட் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். சமைக்கிறதுக்கான தேவையான எல்லாமும் கிடைக்கும். பார்த்திங்கன்னா மக்களே, நம்ம லூலுக்கு வந்தாச்சு. பாருங்கள் மக்களே, இதுதான் வந்து லூலூவில் உள்ள மேலே உள்ள ஹோட்டல், பாபா ஷாய் அப்படிங்கிற ஹோட்டல். சரியா? இது வந்து உள்ள ஷவர்மா கடை, வெளியில் வந்து கேரளா ஹோட்டல் தான். இங்கேயுமே டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அப்புறம் பிரியாணி, அப்புறம் அது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே, ஜூஸ் எல்லாமே இருக்குது. இது பாபா ஷாய். அங்கே அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மலபார் இருக்குது, மலபார் கோல்டு இருக்குது. நீங்கள் ஒரு வேளை வரணுன்னா நீங்கள் இங்கே மலபார் கோல்டில் கோல்டு வாங்கிக்கலாம். கோல்டு வாங்கிட்டு நீங்கள் அந்த வேட்டை வந்து ஏர்போர்ட்டில் க்ளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் லூலு ஹைப்பர் மார்க்கெட் வாங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் செக்ஷன். நம்மளுடைய அரிசி எங்கே இருக்குது? பொன்னி அரிசி வாங்குவோம் நம்ம இப்போ, தஞ்சாவூர் பொன்னி. இது வந்து பார்த்திங்கன்னா 34 ரூபா, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் தஞ்சாவூர் பொன்னி. அதுக்கப்புறம் இன்னும் காஸ்ட்லியாகவும் அரிசி இருக்குது, 44 ரியால் வரைக்கும் இருக்குது. கதிர்லேயே ஒரு பொன்னி ரைஸ் இருக்கும், தஞ்சாவூர் பொன்னி பாயில்டு ரைஸ் வாங்க 48 ரியால். 5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 1200 ரூபா. நம்ம ஊரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மக்களே, அரிசி வாங்கியாச்சு. செக்ஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த தேங்காய் தாங்க. இந்த தேங்காய்க்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம வர்றதே இந்த லூலுக்கு. 4 ரியால்னா எவ்வளோ ஆச்சு? நம்ம ஊருக்கு ஒரு தேங்காய் வந்து 80 ரூபா, 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். பொரிகள் வந்து பார்த்திங்கன்னா 5 ரியாலாம் பொரிகடலை சட்னிக்கு.
வெங்காயம் வந்து 6 ரியால் ஒரு கிலோ. 6 ரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆச்சு? அதுவும் கிட்டத்தட்ட 140 150 ரூபா ஆச்சு ஒரு கிலோ. அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து 7 ரியாலாம். நம்ம ஊர் காசுக்கு ஒரு கிலோ வாழைப்பழம் 6-7 வரப்போ போகுதுன்னு வச்சிங்களேன். நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட அது ஒரு 150 180 ரூபா வந்துடும். சிக்கன் வந்து 18 ரியால். நம்ம ஊர் காசுக்கு அது 400 ரூபா. அப்புறம் அரிசி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பொடி மாவு, இந்த மாதிரி நீங்கள் புட்டு மாவு, ரவை, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இன்னும் இட்லி மாவு, தோசை மாவுலாம் இந்த மாதிரி பொடியாகவே வந்துடும். அது நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ தோசை மாவு வந்து பார்த்திங்கன்னா 8 ரியால் 9 ரியால் வரும். நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா வரும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை மாவை கரைச்சி கொஞ்சம் பழைய சோறை போட்டு கொஞ்சம் மிக்சியில் அடித்து அதை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தோசை ரெடி ஆயிரும். இது வந்து லூலுக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் ரஹ்மத்துக்கு வந்திருக்கோம். இது நம்ம ஃபேமிலி செக்ஷன் தான் இது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்தாச்சு. தட்டு வச்சுட்டாங்க. அப்புறமேட்டு இது வச்சுருக்காங்க, அது பேர் என்ன, சாலட். சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பரோட்டாவும், அதாவது கோதுமை பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம ஒரு ஹோட்டலில் ஜென்ரலாக வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா காலையில் ஒரு 10 ரியாலுக்குள்ளே செலவாகுங்க. இட்லி தோசை எது சாப்பிட்டாலும் ஒரு 7 ரியால் வரும். டீ ஒரு 2 ரியால், மொத்தம் சேர்த்து ஒரு 10 ரியால். லஞ்சுக்கு நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஒரு 15 ரியாலுக்குள்ளே வரும். அப்புறம் நைட்டுக்கு நீங்கள் எதாவது சாப்பிட்டீங்கன்னா 10 ரியாலில் 15 ரியால் வரும். அப்போ வந்து மொத்தமாக வந்து ஒரு 45 ரியால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செலவாகும். தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குருமா, அப்புறம் கோதுமை பரோட்டா. இது நம்ம ஃபேவரட் எப்போவுமே. கோதுமை பரோட்டாவும் சிக்கன் குருமா சூப்பராக இருக்கும். சிக்கன் குருமா எடுத்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துருமா? பரோட்டா கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். குருமா நல்லா இருக்குங்க. ஸோ மக்கால உள்ள ஹோட்டல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இன்னும் நிறைய ஹோட்டல் நம்ம பார்க்காத ஹோட்டல்லாம் இருக்குது. காக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோட்டல் இருக்குது. அது போக உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் ஹோட்டல்கள் இருக்குது. நான் இருக்கிற எல்லா ஹோட்டலோட லொக்கேஷனுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். சரியா? நீங்கள் அதுலேருந்து அந்த லொக்கேஷன் என்ன எடுத்துக்கலாம். அதை எடுத்து நீங்கள் உங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹாஜிமார்கள் வராங்கல்ல, அவங்களுக்கு நம்ம சேனலை இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஹஜ்ஜு பண்ணுற முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம் அடுத்தடுத்து.